ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய மாதிரி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா சுட சுட இட்லி, தோசை, பணியாரம், அதுக்கப்புறம் சப்பாத்தி கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த குருமா பண்ணுறதுக்கு நம்ம தேவையான மசாலா பொருளை எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு சேர்த்துடலாம். அப்புறம் 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், இப்போ இதில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே குருமாவுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க, கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் விழுது அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே மையாக அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். அப்போ தான் குருமாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம குருமா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ இந்த தக்காளி குருமாவுக்கு பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ரெண்டுலையும் எது வேணாலும் சேர்த்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நான் பெரிய சைஸில் நல்லா பழமாக 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ இந்த தக்காளி குருமாவுக்கு இந்த மாதிரி நல்லா பழமாக நாட்டு தக்காளி சேர்த்து செய்யுங்க. அப்போ குருமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் பெரிய சைஸில் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4லேருந்து 5 அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே தேங்காய் அரைக்கிற போது அதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்குங்க. மசாலா கரிஞ்சிடாமல் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா பொருள் எல்லாம் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கி அதனுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ மசாலா பொருள் எல்லாமே நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இது கூட நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார்லேயே தண்ணி விட்டு நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால குருமா நல்லாவே திக்காகும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிற போது இன்னுமே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ அதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குருமா நல்லா திக்காகி அந்த மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. குருமா நல்லா கொதி அந்த மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லியெல்லாம் தூவி விட்டுறலாம். இன்றைக்கி இந்த தக்காளி குருமா நான் இட்லி தோசைக்கு செய்கிறதுனால இந்தளவுக்கு வைக்கிறேன். இதுவே நீங்கள் சப்பாத்திக்கு வைக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் திக்காக விடுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் சப்பாத்திக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறிச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும்.
அவ்வளோதான். இப்போ நம்ம தக்காளி குருமா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதனால் சுட சுட இட்லி அதுக்கப்புறம் தோசை கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த குருமா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.